காந்தி வந்து முஸ்லீம்களுக்காக பெருசா பேசினார். ம். நவகாடி யாத்திரையெல்லாம் நடத்தினார். வங்காளம் வந்து 2ஆ பிரிக்கணும், அங்கிருந்து முஸ்லீம்கள்லாம் தனியாக பிரிக்கணும். பங்களாதேஷ் அப்படித்தானே, ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படித்தானே உருவாச்சு. அவங்க வந்து தனியாக போகணுங்கிறாங்க. அது பெரிய இந்து முஸ்லீம் கலவரம் அங்கே நடக்குது. இங்கே பஞ்சாப்ல நடக்குது, குஜராத்தில் நடக்குது. இதெல்லாம் பார்டர். இன்னைக்கு பாகிஸ்தானில் இருக்கிற மேற்கு பாகிஸ்தானுடைய பார்டர் வந்து குஜராத். இந்த இடங்கள்ல தான் வந்து இந்து முஸ்லீம் கலவரம் மிக பெரிதாக நடந்த இடங்கள். அந்த நேரத்தில் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிறார். அது அப்போ வந்து ராஜாஜி போன்றவர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க நம்மளை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த மதத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு தான் பிரச்சனை, அவங்கள நம்ம பிரித்து கொடுத்தாரு தான் நல்லதுன்னு ராஜாஜி எல்லாம் அட்வைஸ் பண்ணாங்க. காந்தி அதை கேட்கல. இந்தியாவில் வந்து சப்கோ சண்பதி தே பகவான், எல்லாருக்கும் நல்ல புத்தியை கொடு அப்படிங்கிற பார்த்து ரகுபதி ராகவ ராஜாராம் பதித்த பாவன சீதாராம் சப்கோ சண்பதி தே பகவான் அப்படின்னு பாட்டு வரும். மராத்தி பாட்டா என்ன சம்திங், ராம் பஜனை. அதில் எல்லாருக்கும் அறிவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு முஸ்லீம்களையும் சேர்த்து இது பண்ணிட்டு இருந்தார். பாகிஸ்தானுக்கு போகாமல் இங்கே தங்கிட்டவங்க நம்மவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அது வந்து ஆர்எஸ்எஸ் சொன்னாங்க, அதை அவங்க எதிர்த்த போது இவர் இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக தான் அந்த பிரார்த்தனைகள்லாம் நடத்துகிற போது தான் அந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை நடத்தும் போது அவர் வந்து கோட்சேங்கிற நத்துராம் கோட்சேங்கிற ஒரு ஐயங்கார், அவன் தான் போய் அப்படி முன்னாடி அவரை கும்பிட்டோன்னே இவர் இப்படி கையை இப்படி தூக்குறாரு. டப்புன்னு கைக்குள்ளே இருந்து பிஸ்டல் எடுத்து பாயிண்ட் பிளாங்க்ல ஷூட் பண்ணிட்டான். 3 புல்லட் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சிட்டான்.